வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமை, இன்று இந்த செவ்வாயின் இரவில் இன்னும் சற்று நேரத்தில் மனம் பூரிப்படைய போகின்றாய். இன்னும் சற்று நேரத்தில் என் பிள்ளை, நீ நினைத்த பல விஷயங்களை நிச்சயமாக நீ சாதிக்கப் போகின்றாய். இது திருச்செந்தூர் கந்தன் உத்தரவு. என் பிள்ளை, நிச்சயமாக நீ ஒருமுறை கேட்டுவிட்டால் போதும். உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த சூழ்நிலைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகட்டும். உனக்காக நான் இருந்து தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தட்டும். என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உனக்குள் இருந்து தந்த வேதனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் அப்பன் என்னுடைய வார்த்தைகளை மட்டும் நீ தெளிவாக கேட்டு புரிந்து கொள். இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று கந்தன் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு பாடங்களும் உன்னை எப்பொழுதும் எந்த நிலையிலும் ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலங்கள் எதையுமே நமக்கு நடத்தி கொண்டுதான் இருக்கும். இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கும். எது நடந்தாலும் என்னவென்றாலும் நாம் ஆசைப்பட்டது நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்து விட்டால் போதும் என்ற எண்ணம் ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் இருக்கிறதல்லவா? நாம் எதிர்பார்த்தது எல்லாமும் நமக்கு முழுமையாக கிடைத்து விட்டால் போதும் என்ற எண்ணமும் ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் துளிர்விட்டு நிற்கிறதல்லவா? செவ்வாய்க்கிழமையில் கந்தன் அதிசயத்தை நம் வாழ்க்கையில் நடத்திவிட மாட்டானா? செவ்வாய்க்கிழமையில் நம்மை தேடி வருகின்ற முருகன் நாம் விரும்பியதை நமக்கு கொடுத்து விட மாட்டானா என்று என் பிள்ளை நீ யோசிப்பது உண்மைதானே? இதை இல்லை என்று உன்னால் ஒரு பொழுதும் சொல்லிவிட முடியாது. கந்தன் இதனால் மட்டுமல்ல, எப்பொழுதும் எந்த நிலையிலும் உன்னைத்தான் நான் தொடர்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. எப்பேற்பட்ட கஷ்டம் உனக்கு இருந்தாலும் அந்த கஷ்டத்திலும் உன்னை நான் நிச்சயமாக நல்லபடியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களும் சோதனைகளும் நான் கொடுத்தது தானே. இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் உத்திரவாதத்தையும் இந்த கந்தன் நான் தானே கொடுக்கிறேன். அப்படியானால் எல்லாமும் புரிந்துதான் உன் வாழ்க்கையில் நான் தந்து கொண்டிருக்கின்றேன். எல்லாமும் தெரிந்துதான் என்னவென்று உன் வாழ்க்கையில் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாமும் நாம் உணரும் காலம் கந்தனின் அருளாசிகளோடு நம் வெற்றியை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம். நடக்காது என்று சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது உனக்கு நினைவில் இல்லையா? அதுபோலத்தான் இனி எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அது நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த விஷயமாக இருந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு உனக்கான மகிழ்ச்சியோடு உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எதையோ நீ யோசித்து யோசித்து கலங்கியது போதும். எதையோ யோசித்து என் பிள்ளை நீ தொலைத்தது போதும். இப்பொழுது உன் முன்னால் நிற்பது உன் கந்தன். இப்பொழுது உன் முன்னால் நின்று உனக்கான மகிழ்ச்சியை தருவது உன் அப்பன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எல்லாவற்றையும் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ எந்த நிலையிலும் விட்டுவிடக்கூடாது. உனக்கென நான் சொல்லித்தரும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் எந்த இடத்திலும் உன்னை கைவிடாமல் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எதைத்தான் உன் வாழ்க்கையாக்கிவிடக்கூடாது என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் கந்தன் உன் வாழ்க்கையாக்கி கொடுப்பேன். நீ விரும்பியதை உன்னுடைய வெற்றியாக நான் வழிநடத்தி கொடுப்பேன். என் பிள்ளைக்கு சில குழப்பமான மனநிலைகள் அவ்வப்பொழுது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. சில விஷயங்களில் அதிகமான குழப்பம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதையெல்லாம் கடந்து ஒரு வெற்றியை தேடி இந்த வாழ்க்கையை நாம் உணர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நேரங்கள் இனி உனக்கு அத்தனையையும்
உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் என்ன சொன்னாலும், யார் எதை செய்தாலும், நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுது தானாகவே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கண்டு கொள்வாய். தானாகவே உனக்கு ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும். என் பிள்ளையே, ஏதாவது ஒரு நிலையில் தெய்வம் முன்னின்று உன்னை காக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமும் மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய நிலைகள் எல்லாமும் மாறி உனக்கு பல அதிசயங்கள் நடப்பது கண்கூடாக தெரியும். நீ ஆசைப்பட்டதும் நீ இழந்ததும் இனி எந்த நிலையிலும் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கலங்காமல் நின்று நம்முடைய வெற்றியை யாரால் பெற்றிட முடிகிறதோ அவர்கள் நினைத்ததை சாதிக்கும் திறமை கொண்டவர்கள். அவரவர் யோசிப்பதை யாரால் நிறைவேற்ற முடிகின்றதோ அவர்கள் மிகப்பெரிய புண்ணியங்களை செய்தவர்கள். யார் ஆசைப்பட்டதும் யார் நினைத்ததும் அவர்கள் வாழ்க்கையில் உண்மையாக கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இதுவெல்லாமும் உன் வாழ்க்கையில் நின்று உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும். எந்த இடத்திலும் அப்பன் முருகன் என்னை உன் கண் முன்னால் நிறுத்தும். நான் இருப்பதை உனக்கு நிச்சயமாக வெளிச்சம் போட்டு காட்டும். கந்தன் இருக்கும் இடமெல்லாம் வெற்றி என்பதனை நிச்சயமாக உனக்கு புரிய வைக்கும். எதையுமே நாம் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் யாரிடத்திலும் எதையும் கேட்டு நிற்பதில்லை. ஆனால் சில நேரங்களில் சில மனிதர்கள் அவர்களினுடைய நடவடிக்கைகளினால் அவர்களிடத்தில் எதையாவது உன்னை எதிர்பார்க்க வைத்து விடுகிறார்கள். ஏனென்றால் கேட்காமலேயே உதவி செய்வது போல அவர்கள் நடந்து கொள்வார்கள். நீ சொல்லாமலேயே உன்னை முன்னின்று காப்பது போல இவர்கள் நடந்து கொள்வார்கள். இதையெல்லாம் நீயும் உண்மை என்று நம்பி இவர்களிடம் ஒரு உதவியை கேட்டு பார்க்கலாமே என்று நினைத்து நீ கேட்கும் பொழுதுதானே அவமானப்படுத்தப்படுவாய். நீ எதிர்பார்க்கும் பொழுதுதானே அவமானத்தை நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய். இது எல்லாமுமே உன் வாழ்க்கையில் பல புரிதலை உனக்கு தர வேண்டும் என்றுதான் கந்தன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இனி நடக்கும் நன்மைகளை நீ தெளிவுபட உணர்ந்துவிடு. இந்த செவ்வாயில் இந்த கந்தன் உனக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகள் ஒவ்வொன்றையும் நான் உனக்கென்று நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கந்தன் உன் வாழ்க்கையாக நிற்பதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவோடு உணரும் காலம். எதையுமே நம்மால் விட்டுவிடவும் முடியாது. அதே நேரத்தில் நாம் வேண்டும் என்றும் பின்னால் செல்லவும் முடியாது. சமமான ஒரு மனநிலையில் நாம் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. தெளிவான எண்ணங்களோடு எதையுமே நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. நம்மை சூழ்ந்து நிற்கும் காயங்களும் வேதனைகளும் இனி உன்னை அதிசயப்படுத்தும் பொழுது அத்தனையையும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. மனமகிழ்ச்சியோடு எதையும் நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எல்லாமும் முடிந்து அத்தனையிலும் அடுத்தது என்னவென்று யோசித்து கொண்டிருக்கும் நேரம் நமக்கும் இந்த வாழ்க்கை சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதிலிருந்து நீ மீண்டு வரத்தான் சில காலம் உனக்கு தாமதம் எடுத்திருக்கிறது. இதனை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொண்டாயானால் அது போதும். சரியாக ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும். அப்பன் முருகன் உனக்கு எதையுமே உணர்த்தும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றிலும் உனக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு மகிழ்ச்சி ததும்பும். கந்தனின் நாமத்தை உச்சரிக்கும் பிள்ளை செவ்வாய் கிழமையில் அதிசயத்தை காணாமல் போய்விடுவாயா என்ன? அப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு கவலை? வேல் வேல் முருகா,
வெற்றிவேல் முருகா.